தேக்கடி வந்தாச்சு. ஸோ தேக்கடியில் நம்ம இன்றைக்கி லாஸ்ட்டு டேயோட லாஸ்ட்டு ட்ரிப்போட போட்டில் நம்ம ஏறி இருக்கோம். ஸோ நம்ம வந்தது கரெக்டாக கொஞ்சம் டைமிங் ஜாஸ்தியாகிடுச்சு. நம்ம வந்துட்டு நமக்காக போட்டிங் வெயிட் பண்ணியிருந்தது. ஸோ அப்படியே நம்ம ரொம்ப ஒரு சேசிங்கில் தான் நம்ம இந்த போட்டிங்கை வச்சுருக்கோம். ஆன்லைனில் நம்ம ஆல்ரெடி டிக்கெட் புக் பண்ணியாச்சு. ஸோ லெட்ஸ் கோ. இப்போ தேக்கடியில் போட்டிங்கில் போயிட்டுருக்கோம். ஸ்டார்டிங் 6 மணி ரொம்ப தூரத்தில் நம்ம 2 பைசன்ஸ் புல் மேட்சிங் பார்த்தோம். நம்மளுடைய டைமிங் பொறுத்து தான். ஸோ நம்ம ஈவினிங் டைம் சூஸ் பண்ணதே பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ் தண்ணி பிடிக்கிறதுக்கு ஃபாரஸ்ட் விட்டு வெளியே வரும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ நம்ம பார்ப்போம் நம்ம அப்படியே லக்கடிக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி. ஆரம்பமே அமர்க்கலமாக இருக்குது. ஸோ நம்ம ஸ்டார்டிங் பண்ணதுலேருந்தே நிறைய பைசன்ஸ், நிறைய கடாமான் எல்லாம் பார்த்துட்டே வர்றோம். ஸோ இன்றைக்கி நம்ம டைம் சூஸ் பண்ணதே ரொம்ப ஒரு நல்ல ஒரு டைமிங் தான். ஏன்னா சூஸ் பண்ணால் காலையில் 6:30 ஸ்லாட்டும் ஈவினிங் 3:30 ஸ்லாட்ஸ் நம்ம சூஸ் பண்ணோம்னா நம்ம நிறைய அனிமல்ஸை பார்க்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா வெயில் கொஞ்சம் குறைஞ்சி அனிமல்ஸ்லாம் தண்ணி பிடிக்கிறது நம்ம நிறையா பார்க்கலாம். ஸோ அதனால தான் நம்ம நிறைய அனிமல்ஸ் பார்க்கணும். ஸோ இன்னும் இங்கே அதிகபட்சம் பார்க்குறது பார்த்திங்கன்னா பைசன்ஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா எலிஃபண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் அதிகபட்சம் பார்க்க முடியும். மான்கள், கடாமன், நம்ம எல்லா இடங்களையும் புலிமான்கள் நிறைய பார்ப்போம். ஸோ இங்கே கடாமன் பார்ப்போம். ஸோ அங்கே ஒரு பாறை மேலே உட்காந்து நம்ம பார்த்தோம். ஸோ அடுத்து நம்ம பார்த்து
நிறையா மான் கூட்டங்களை தான் அதிகமாக பார்க்க முடியும். ஸோ பைசன்ஸையும் பார்த்தோம், எலிஃபெண்ட் யானையும் பார்த்தோம்னா நல்லா இருக்கும். ஸோ நமக்கு வந்து போட்டோட மேல் ஃப்ளோர் நம்ம கிடச்சது வந்து ரொம்ப ஒரு லக்கி தான். ஸோ மேலே பார்க்கும்போது நம்ம நல்லாவே வியூ பண்ண முடியுது. திரும்பவும் நம்ம ஒரு பைசன்ஸோட ஃபேமிலியை பார்க்குறோம். தூரமாக தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து யானையை பார்க்க முடியல. ஸோ யானை வந்து நம்ம காலையில் வந்தால் தான் பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க.
ஸோ யானைகள்லாம் வந்து கிளம்பிருச்சு. நம்ம போட்டிங் வந்து பார்த்துட்டு கட்டுப்பாடு மறைஞ்சிச்சு. நம்ம தேக்கடி பெரியார் நீர்த்தி பகுதியில் இருக்க நம்ம போட்டிங் பண்ணுறோம். ஸோ செம்மையாக இருந்துக்கிறது நம்ம வந்து பார்த்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய ஆரம்பத்திலே வந்து பைசன்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணோம். பைசன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய மான்கள் பார்த்துட்டு அப்படியே வரும்போது பார்த்தீங்கன்னா கடைசியாக நம்ம வந்து பார்க்க முடியாது அப்படின்னு நினச்சிருந்தோம் எலிஃபண்ட்டை. ஸோ எலிஃபண்ட்டை ஒரு ஃபேமிலியும் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து அந்த நம்மளோட ஜேர்னி ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஒன்று. ஸோ நம்ம முன்னே இன்றைக்கி லக் இருந்துருக்கு. ஸோ நம்ம வந்து இந்த டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் நம்ம டைகரை தவிர நம்ம எல்லா அனிமல்ஸையும் இங்கே இருக்கிறது பார்த்தாச்சு. ஸோ வீட்டில் ஸோ நீங்கள் வந்து எல்லாருக்கும் வந்து ஸோ இந்த டைமிங்கில் வந்து நீங்கள் வந்தீங்கன்னா ஸோ மார்னிங் ஃபஸ்ட் ஸ்லாட் அப்படி இல்லைனா ஈவினிங் லாஸ்ட் ஸ்லாட் ஸோ வந்தீங்கன்னா நீங்களும் பார்க்கலாம். தேங்க்யூ. ஸோ நம்ம தேக்கடியில் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஜர்னி. ஸோ நம்ம ரொம்ப நாளாக வந்து தேக்கடிக்கு வரணும்னு நினச்சோம். ஸோ நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேரேஜுக்கு ஆனோன்னா நம்மளோட ஹனிமூன் மூணார் போகும்போது நம்ம வந்து தேக்கடி வந்து போனோம். பட் நம்ம ஏர்லி மார்னிங் 6 o'clock வந்திருந்ததுனால நம்ம வந்து போட்டிங் போக முடியல. ஸோ நம்ம வந்து மூணார் நம்ம போகணும் அப்படின்றனால நம்ம வந்து தேக்கடி உள்ளே வந்து மட்டும் நம்ம அந்த போட்டிங்குடைய பாயிண்ட் வரைக்கும் நம்ம வந்து என்ட்ரி பாயிண்ட் வரைக்கும் வந்து பார்த்துட்டு நம்ம நிறைய ஃபோட்டோஸ் எடுத்து போனோம். ஆஃப்டர் 10 years நம்மளுடைய எங்களுடைய இந்த 10வது திருமண ஆண்டு முன்னிட்டு நம்ம வந்து இன்றைக்கி வந்து இந்த தேக்கடி டூர் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஒரு நல்ல ப்ரெசண்டான ஒன்று. ஸோ நம்ம ஆஃப்டர் 10 years கழிச்சு நம்ம திரும்பவும் இந்த தேக்கடி போட்டிங் வந்தது ரொம்ப ப்ரெசண்ட். தேங்க்யூ. செம்மையாக நம்ம வந்து தேக்கடியில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ சேசிங்கில் தான் நம்ம வந்து கடைசி இந்த லாஸ்ட் மினிட்ல வந்து போட்டோ பிடிச்சதே பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த ஷட்டில் போகிற பஸ்ஸை வந்து ஆட்டோவில் போயிட்டு நம்ம வழி மறைச்சு தான் நம்ம வந்து பஸ்லேயே ஏறணும். ஸோ வந்து பஸ்ஸுக்காரர் வந்து டிரைவர் வந்து இது வந்து அப்படி அலௌட் கிடையாது. இருந்தாலும் சரி நீங்கள் லாஸ்ட் மினிட் வந்ததுனால தான் நான் வண்டி படி அலௌட் பண்ணேன் அப்படின்னு சொன்னார். ஸோ பட் நான் சப்போஸ் அவர் வந்து அந்த நம்ம பஸ்ஸை அதை விட்டுட்டு போயிருந்தாருன்னா அந்த போட்டிங் வந்து முடியாது. ஸோ தேங்க்ஸ் டு அந்த டிரைவருக்கு. ஸோ அதே மாதிரி நம்ம லாஸ்ட் மினிட்டில் வந்து நம்ம வந்து ரொம்ப டைட் ஷெட்யூல் போட்டது வந்து கொஞ்சம் இதுதான். பட் எது பார்க்க நினச்சாலும் சரி இதை சுற்றி அறிவி போகணும் இல்லை வேறு எங்கேயாச்சும் போகணும் அப்படிங்கிறது பதில் நம்ம ஃபஸ்ட்டு ஷெட்யூலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட்டிங்கை வந்து சூஸ் பண்ணிடணும். அதுக்கடுத்து நம்ம எங்கேயாவது சுற்றினோம்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம எல்லா இடத்துலையும் போயிட்டு அதுக்கடுத்து வந்து நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து போட்டிங் பிடிக்கணும்னா ஸோ நம்ம போகிற இடங்களில் நமக்கு வந்து டைம் லேட் ஆனதுனால நம்ம இது மாதிரி வந்து ரொம்ப ஒரு டைட் ஷெட்யூலில் சேசிங்கில் வந்து நம்ம வர வேண்டியதாக போச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ அந்த இடத்துல ஒரு பைசன் சூப்பராக மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. நம்ம அதை கவர் பண்ணலாம். ஸோ நம்ம தேக்கடியில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ பெரிய ஒரு சேசிங்கில் தான் நம்ம வந்து நம்ம இந்த போட்டிங் உள்ள வந்தது. ஸோ அதுவே ஒரு பெரிய ஒரு சேசிங் எப்படி படத்துலலாம் ஒரு சேஸ் பண்ணி ஒரு இடத்த போய் ரீச் ஆகும் அது மாதிரி தான் நமக்கு வந்து கரெக்டாக வந்து 3:30 மணிக்கு போட்டு ஆனால் 3:15 நம்ம வந்து குமுடி பஸ் ஸ்டாண்டில் இருக்கும். ஸோ அங்கேருந்து நம்ம ஆட்டோ பிடிச்சிட்டு நம்ம பார்க்கிங் ஏரியாவுக்கு தேக்கடி பார்க்கிங் ஏரியா படத்துல சட்டில் இருந்து பஸ் வந்து லாஸ்ட் பஸ் வந்து கிளம்பி முன்னால் போயிடுச்சு. ஸோ அந்த பஸ்ஸை நம்ம வந்து ஓவர்டேக் பண்ணி நிப்பாட்டி அந்த பஸ்ஸோட டிரைவர்கிட்ட நம்ம பேசி அதுக்கடுத்து நம்ம உள்ளே வந்து அதுக்கடுத்து நம்ம வந்து லாஸ்ட் மினிட்ல கிட்டத்தட்ட கேட்டில் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. கோர்ட் கிளம்புறதுக்கு ஒரு ஜஸ்ட்டு ஒரு 1 minute கூட கிடையாது. ஸோ அந்த ஒரு இன்பிட்வீன் கேப்பில் நம்ம வந்து நம்ம ஆன்லைனில் புக் பண்ணிடுறதுனால நம்ம ஸ்ட்ரைட்டாக உள்ளே போயிட்டு நம்மளுடைய டிக்கெட்டை நம்ம ஷோ பண்ணி நம்ம ஏறியாச்சு. ஸோ நமக்காக ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷம் வந்து போட் நமக்காக வெயிட் பண்ணது. ஸோ ஒரு பெரிய லக்கு தான் நம்ம வந்து போட் லைன் வந்து நம்ம பிடிச்சது. ஸோ அந்த ஈவினிங் டைம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது இந்த லொக்கேஷனும் இப்போ இருக்கிற இந்த சுச்சுவேஷனும். ஸோ அட்மாஸ்பியர் செம்மையாக இருக்குது. ஸோ
மழை பெய்கிற மாதிரி இருக்குது. மழை பெஞ்சாலும் நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் 1.5 hours நம்ம வந்து நிறையா வந்து சுற்றி நம்ம இங்கே இருக்க பைசன்ஸ் மெயினாக நிறையா பார்த்தது பார்த்திங்கன்னா பைசன்ஸ் நிறையா பார்த்தோம். காட்டு எருமை அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா காட்டு எருமைன்னு சொல்லுவாங்க பைசன்ஸை. ஸோ அது நம்ம ஏற்கனவே நிறைய இடங்கள் நம்ம மூணாரில் கூட நம்ம போயிட்டு வரும்போது நம்ம வந்து மலையில் வந்து நம்ம ரோடில் பக்கத்தில் மேய்ச்சிக்கிறத நம்ம பார்த்தோம். அதுக்கடுத்து மூணாரில் நம்ம எலிஃபென்ட்ஸ் நிறைய பக்கத்துலேருந்து பார்க்குறது 4-5 எலிஃபென்ட்ஸ். இங்கே வந்து எலிஃபெண்ட்டை பார்க்க முடியுமா இல்லையான்னு டவுட்டாக இருக்குது. நிறைய நேரம் நம்ம வந்து லாஸ்ட் மினிட் கொஞ்சம் முன்னாடி கூட நம்ம வந்து எலிஃபென்ட்ஸை பார்க்க முடியல. பட் கடைசி டைம் வந்து நம்ம வந்து எலிஃபென்ட்ஸையும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ நம்ம நிறையா இன்றைக்கி வந்து ஸ்பாட்டட் பண்ணியிருக்கோம். நிறையா வந்து கூட்டமாக வந்து யானைகள், அப்புறம் வந்து காட்டு எருமை, பைசன்ஸ், அப்புறம் வந்து கடாமான் இதெல்லாம் பார்த்தோம். ஸோ நம்ம பார்த்து அப்புறம் வந்து காட்டு பன்றிகளையும் நம்ம பார்த்தோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4 வகையான அனிமல்ஸ் இங்கே இருக்கிறது வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் தான் இங்கே மெயினாக டைகர் இருக்குது. அதுக்கடுத்து காட்டு எருமை, யானைகள், அப்புறம் வந்து ஒரு சில விலங்குகள், மான் வகைகள் நிறையவே இருக்குது. ஸோ இதுதான் இங்கே அதிகமாக இருக்கிற மிருக வகைகள். ஸோ அதில் வந்து மேஜராக இருக்கிற நம்ம எல்லாத்தையும் பார்த்தோம். ஸோ யாராக வர இருந்தாலும் தேக்கடிக்கு போட்டிங் வரணும்னா ஸோ டைமிங் கரெக்டாக கீப்பப் பண்ணுங்கள். ஏர்லி மார்னிங் ஃபஸ்ட்டு ஸ்லாட் வாங்க, அப்படி இல்லைனா ஈவினிங் ஃபஸ்ட்டு ஸ்லாட்டை வந்து லாஸ்ட்டு ஸ்லாட்டை வந்து புக் பண்ணிக்கோங்க. ஸோ டைமிங் கீப் பண்ணிங்கன்னா டென்ஷன் இல்லாமல் ரிலாக்ஸாக நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ நம்ம இன்னும் மிச்சம் இருக்குது. நம்ம போட்டிங் பண்ணிட்டு நான் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம கீழே இறங்கிட்டு நம்ம நிறையா ஃபோட்டோஸ் செல்ஃபிஸ்லாம் நம்ம எடுத்துட்டு நம்ம மதுரை கிளம்பலாம். தேக்கடி போட்டிங்லாம் முடிச்சுட்டு கிட்டத்தட்ட ரிட்டர்ன் ஆகிட்டுருக்கோம். ஸோ அப்படியே ஒரு கிளைமேட்டை வந்து மழையை வந்து அப்படியே கொட்டிடும் அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. ஸோ மழை வந்தாலும் ரொம்ப ரம்மியமாக இருக்கும். ஸோ நினச்சிக்கிட்டே நம்ம வந்து இந்த போட்டிங் போயிட்டு வெளியேறலாம். ஸோ நிறையா மான்கள், பைசன்ஸ், காட்டு யானைகள் நிறையா பார்த்தாச்சு. ஸோ நம்ம இந்த போட்டிக்காக செலவு பண்ண ஒவ்வொரு பைசாவும் ஈஸியாக கொடுத்து ஸோ அதுவும் சேசிங்கில் நம்ம வந்து போட்டிங்கை பிடிச்சிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் டைம் நம்ம டைம் கிடைக்கும் போது இருப்போம் இந்த தேக்கடி போட்டிங்க நம்ம பண்ணுவோம்.
எதிர்பார்த்த மாதிரி மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. செம்மையாக மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. மழை அடிச்சு ஊத்துது மழை. ஸோ நம்ம கிட்டத்தட்ட ஒரு 1.5 hours நம்ம தேக்கடி போட்டிங் போயிட்டு வந்தாச்சு. ஸோ இறங்கும்போது சம மலை, நிறையா மான்கள், பைசன்ஸ், அப்புறம் வந்து எலிஃபெண்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம். அப்புறம் காட்டு பன்றிகள், அப்புறம் சில பறவை இனங்கள் கூட பார்த்தோம். கிங்ஃபிஷர் பார்த்தோம். ரொம்ப ஒரு அருமையான வேலை. ஸோ நம்ம பார்த்துட்டு வெளியில் வரும்போது மழை பெய்யறதும் சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம போட்டிங் போயிட்டு நம்ம வந்தாச்சு தேக்கடியில். ஸோ இங்கேருந்து நம்ம பஸ் ஏறி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் பஸ் ஏறி நம்ம வந்து தேக்கடியோட பார்க்கிங் ஏரியா நம்ம ட்ராப் பண்ணிடுவோம். ஸோ அங்கேருந்து நம்ம இன்றைக்கி போய் அங்கேருந்து நம்ம மதுரைக்கு கிளம்பலாம். ஸோ இன்றைக்கி இந்த 10வது ஆண்டு திருமண ஆண்டு விழாவை நம்ம வந்து தேக்கடியிலையும் நம்ம புதிய நல்ல விதத்தில் கொண்டாடியாச்சு. ஸோ இந்த நல்ல நினைவுகளோட நம்ம இந்த தேக்கடியிலேருந்து நம்ம மதுரை கிளம்பலாம். ஸோ இன்னொரு வீடியோவில் நம்ம உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது நன்றி.